தமிழ் படம் 2.0 படக்குழு ரஜினியோட 2.0 அப்புறம் விஷால வந்து கலாய்ச்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன விஷயம்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். CS அமுதன் டைரக்ஷன்ல மிர்ச்சி சிவா நடிச்ச தமிழ் படத்தோட செகண்ட் பார்ட் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு தமிழ் படம் 2.0ன்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. இத குறிச்சு படக்குழு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது பயங்கர ஃபன்னியா இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த அறிக்கையில என்ன எழுதியிருக்காங்கன்னா, தமிழ் படம் 2.0 மே 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனா சில தொழில்நுட்ப காரணங்களால தள்ளி போயிருக்கு. இந்த படத்துல விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா எங்களோட முக்கிய நடிகர்களை நன்னா காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. ஹீரோவோட பைசெப், தோள்பட்டை இதெல்லாம் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிற ஸ்டூடியோக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஹீரோயினோட முகத்துல இருக்கிற சுருக்கங்களை நீக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் கண்ணு கீழே இருக்கிற கருவளையத்தை நீக்கிறதுக்காக, அவங்கள அழகா காட்டுறதுக்காக ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற ஒரு ஸ்டூடியோக்கு அனுப்பிச்சிருக்கோம். நிறைய VFX வேலைலாம் செய்ய வேண்டி இருக்கிறதுனால ரிலீஸ் டேட்டை மாத்திருக்கோம். பயப்பட வேணாம், கூடிய சீக்கிரம் தியேட்டர்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. சங்கரோட டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், ஏமி ஜாக்சன், அக்ஷய் குமார் இவங்கெல்லாம் நடிச்ச படம் தான் 2.0. இந்த ஃபிலிம் க்ரூ பாத்தீங்கன்னா VFX வேலைலாம் அதிகமா இருக்கிறதா சொல்லி ரிலீஸை தள்ளி போட்டிருக்காங்க. அதைத்தான் தமிழ் படம் 2.0 வந்து படக்குழு அதே மாதிரி ஒரு அறிக்கையை விட்டு ஆனா பயங்கரமா கலாய்ச்சிருக்காங்க. ஏற்கனவே படத்துல சமாதியில சிவா தியானம் பண்ற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஆளை கலாய்ச்சிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு ஃபில்மி பீட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.